உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். வெங்கட்ரமணன் தொடர்ந்து 6 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 6 நாட்களில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து மருத்துவர்கள் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக இதய துடிப்புல உள்ள சில வேறுபாடுகள் காரணமாகவே முதலமைச்சருக்கு நடைபயணத்தின் போது தலை சுற்றல் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டிருக்கிறது என முன்னதாக 24ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழுவினர் அறிவுரையின்படி அதனை சரி செய்வதற்கான சிகிச்சை முறை அப்போலோ மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஆஞ்சியோகிராம் சோதனையும் இயல்பாக இருந்தது எனவும் அதற்காக ஆஞ்சியோ சோதனை மேற்கொள்ளப்பட்டு அதில் அவருக்கு இயல்பாக இருந்ததாகவும் மருத்துவமனை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அப்போலோ மருத்துவமனை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தற்பொழுது முதலமைச்சர் உடல்நிலை சீராக உள்ளது எனவும் 3 நாள் இடைவெளிக்கு பின் அவர் தனது வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த திங்கட்கிழமை அண்ணா அறிவாலயத்திலிருந்து கொளத்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக அவர் புறப்படும் போது அவருக்கு ஏற்பட்ட அசௌகரியம் காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது மருத்துவர்கள் முதற்கட்டமாக அவரை சோதனை மேற்கொண்டதில் நடைபயிற்சியின் போது ஏற்பட்ட தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என கூறப்பட்டது. அதற்கு பிறகாக 24ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனை அறிக்கையில அந்த இதய துடிப்புல உள்ள சில வேறுபாடுகள் காரணமாக தலை சுற்றல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஆஞ்சியோகிராம் சோதனையும் இயல்பாக இருந்தது என மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்தது. தற்போது சூழலை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது எனவும் 3 நாள் இடைவெளிக்கு பின் அவர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் என மருத்துவமனை தரப்புல தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேசான தலை சுற்றல் காரணமாக கடந்த 21ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 6 நாள் மருத்துவ பரிசோதனை முடித்துக் கொண்டு தற்பொழுது இல்லம் புறப்பட்டு சென்றிருக்கிறார். வழி நெடுகிலும் தொண்டர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார்கள். இன்று மாலை வீடு திரும்பக்கூடிய முதலமைச்சர் தொடர்ந்து 3 நாட்கள் மருத்துவர்கள் அறிவுரையின் பேரில் 3 நாட்கள் அவர் ஓய்வுக்கு பிறகு தனது வழக்கமான பணிகளை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெங்கட்ரமணன் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அரசு பணிகளை மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் செய்து வந்தார். அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்திகள் பார்த்து வந்தோம். மருத்துவமனையில் இருந்தப்போ என்னென்ன பணிகள் எல்லாம் அரசு பணிகளை செய்தார், அது தொடர்பாக நிச்சயமாக மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். குறிப்பாக கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோவை மாவட்ட ஆட்சியர்களிடம் இந்த திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் அதே போல இந்த உங்களிடம் ஸ்டாலின் முகாம்கள் பெறப்படக்கூடிய மனுக்களுடைய விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்து அரசு கோப்புகளையுமே கையெழுத்திட்டாரு. இதுல கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா நேற்றைய தினம் திமுகவுடைய மண்டல பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் அப்போலோ மருத்துவமனையிலே நடைபெற்றது. தேர்தல் களப்பணிகள் குறித்தும் ஓரணியில் தமிழ்நாடு நிலவரம் குறித்தும் முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையிலே இந்த மண்டல பொறுப்பாளர்கள் நிர்வாகி கூட்டத்தில் கேட்டறிந்தார். மருத்துவமனையில இருந்தபடியே தமிழகம் வந்த நேற்றைய தினம் தமிழகம் வந்த மோடிக்கு தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட வேண்டிய பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து கோரிக்கை மனு அளிப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்திடம் ஆலோசனை மேற்கொண்டார். அதற்கு பிறகாக தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை மனுவிற்கும் ஒப்புதல் அளித்திருந்தார். நேற்றைய தினம் நடைபெற்ற மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர், திமுக உடைய பொருளாளர், அமைப்பு செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவாவேலு, பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் நடைபெற்ற மண்டல பொறுப்பாளர்கள் நிர்வாகி கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை 150 தொகுதிகளில் 30% உறுப்பினர் சேர்க்கை என்ற இலக்கை முதலமைச்சர் பாராட்டி பேசியிருந்தார். அப்போலோ மருத்துவமனையில இருந்து கொண்டே அரசு பணியையும் கட்சி பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 6 நாட்களை கடந்த பிறகு இன்று மாலை மருத்துவமனையிலிருந்து தற்பொழுது அவர் வீடு திரும்பியிருக்கிறார். 3 நாட்களுக்கு பிறகு அவர் தனது வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து முதலமைச்சருக்கு ஒரு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.